நம்ம எல்லாருக்கும் ஒரு பாஸ்ட் இருக்குது. பாஸ்ட்டில் நமக்கு ஏதோ ஒரு விதமான செட்பேக்ஸ், ஃபெயிலியர்ஸ், கசப்பான சம்பவம், துக்கமான விஷயம் எல்லாருக்கும் நடந்திருக்க வாய்ப்பு இருக்குது. பாஸ்ட்டுங்கிறது நம்ம காரில் இருக்கிற ரேர்வியூ மிரர் மாதிரி. நம்ம ரேர்வியூ மிரர் எதுக்கு இருக்குன்னா, எவ்வளோ தூரம் நம்ம பயணித்து வந்திருக்கோம்னு பார்க்குறதுக்கு தான் ரேர்வியூ மிரர். அப்பப்போ நம்ம பார்த்துக்கலாம். ஆனால் நம்ம ரேர்வியூ மிரரை பார்த்துக்கிட்டே நம்ம வண்டி ஓட்டினோம்னா தடம் அங்கங்கே மாறுவோம். ஆக்சிடென்ட்ஸ் நடக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. நம்ம ஃபோக்கஸ்டாக நேராக பார்த்து ஓட்டினா தான் நம்மளுடைய லட்சிய பாதையை நோக்கி பயணிக்க முடியும், நம்ம லட்சியத்தை அடைய முடியும். ரேர்வியூ மிரரை பார்த்துக்கிட்டே நம்ம வண்டி ஓட்டிகிட்டு இருந்தோம்னா நம்மளால் நேராக ஃபோக்கஸ்டாக ஸ்ட்ரைட்டாக போக முடியாது. நம்ம பாஸ்ட்டில் நடந்த செட்பேக்ஸ், துக்கமான விஷயத்தை நினச்சி வருத்தப்பட்டுக்கிட்டு இருந்தோம்னா ஃப்யூச்சரை நோக்கி நம்மளால் பயணிக்க முடியாது, நம்ம லட்சியத்தை அடைய முடியாது. பாஸ்ட்லேருந்து நம்ம பாடம் கற்றுக்கலாம், ஆனால் அதையே நினச்சி நம்ம பாஸ்ட்டில் நடந்த கசப்பான அனுபவங்கள் அதையே நினச்சி வருத்தப்பட்டுட்டு இருந்தோம்னா நம்ம லட்சிய பாதையை நோக்கி பயணிக்க முடியாது. நேற்று என்பது உடைந்து போன பானை, நாளை என்பது மதில் மேல் பூனை, இன்று என்பது நம் கையில் உள்ள வீணை. பி ப்ரெசன்ட் இன் த ப்ரெசன்ட். ப்ரெசண்ட்டை நம்ம நல்லா யூஸ் பண்ணிக்கிட்டா தான் நம்ம ஃப்யூச்சர் நல்லா இருக்கும். மீண்டும் இன்னொரு வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை.